வணக்கம் தோழர்களே. என்னோட இந்த ஏழை மக்களின் யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எல்லாரும் என்னொரு மனுஷனா மதிக்கிறது இருக்க வேண்டித்தான் நான் இந்த வீடியோ வெளியிடுறேன். நிறைய வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன். நான் நிறைய டைம் உங்க தப்பா செலவழிச்சுக்கிறேன். அதனால எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அதாவது இந்த கேரளா இருக்கிற மந்திரிமாரு, எம்பிமாரு, எம்எல்ஏமாரு, மினிஸ்டர், கேரளா முக்கியமந்திரி அடக்கம் இந்த வீடியோ பார்க்கணும். என்ன மரியாதை குறைவு நடத்துறதும் தரக்குறைவு நடத்துறதுனால தான் நான் இந்த வீடியோ வெளியிடுறேன். விஷயத்துக்கு கடப்போம். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சது கேள்வி எங்கிட்ட இருக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அதுக்கு தப்பு. நான் அதுக்கு வெளியே தயாராக மாட்டேன். அது மாத்திரம் சொல்லிக்கிறேன். ரைட்டு, விஷயத்துக்கு போறேன். மருந்து கண்டுபிடிச்சேன். அந்த மருந்துல என்ன பலன் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அது இங்கிலீஷ் மெடிசனா தயார் பண்ண முடியும். ஆயுர்வேதமாவும் ரெண்டு வீட்டில் இருக்கு. ரெண்டு மெடிசன் இருக்கிறது. அப்பவே நான் அப்துல் கலாம் சாருக்கு லெட்டர் போட்டிருந்தேன். அவர் என்ன சகாய்க்குன்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. அதே மாதிரி திருவனந்தபுரம் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு அவர் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. இவங்க திருவனந்தபுரத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஆயுர்வேதிக் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் மாத்தி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்துல் கலாம் சார் இறந்து போனதுனால எனக்கு அது முழுவா என்னால் நடத்த முடியாம போச்சு. சில பிரச்சனைகள் காரணம் அதுக்கு இந்த பிரச்சனை பின்னாடி இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி நடக்கல. என்ன மரியாதை குறைவா நடத்தணும் காட்டியும் தான் கேரளாவில் இருக்கிற நீ முக்கியமந்திரி ஆபீஸ் ஆகட்டும், முக்கியமந்திரி இல்ல முக்கியமந்திரி ஆபீஸ் அவர் பராதி போட்டா நடவடிக்கை இல்லை, கலெக்டருக்கு பராதி கொடுத்தா நடவடிக்கை இல்லை, எஸ்பி கொடுத்தா பராதி நடவடிக்கை இல்லை, டிஜிபி கொடுத்தா நடவடிக்கை இல்லை. அப்போ நானு என்ன தரக்குறைவு நடத்தினாலும் இந்த வீடியோ போடுறேன். தயவாட்டி எல்லாரும் பார்க்கணும்னு விந்துமாயப்படுத்திக்கிற விஷயத்துக்கு போவோம். பாருங்க, இந்த எய்ட்ஸ் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப இந்த ஆண் உறுப்பு வழியா அதையும் உடல் உருவும் போது ஆண் உறுப்பு வழியா போகலாம். இல்லைன்னா பிளட் வழியாவும் இந்த பிளட் வழியா எங்கிருந்து பிளட் போடுறோமோ அந்த வழியா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகுது. சரி, மிக்ஸ் ஆகும்போது மிக்ஸ் ஆனாலும் எங்க ஆனாலும் இந்த ஆண் உறுப்புல என்னைக்கு அரிக்க தொடங்குதோ அன்னைக்கு தான் நோய் தாக்கும். இதுதான் அந்த ஆண் உறுப்பு. இந்த உறுப்புல என்னைக்கு அரிக்க தொடங்குதோ அன்னைக்கு தான் நோய் உங்களை தாக்கும். அது வரைக்கும் நோய் தாக்காது. நோய் தாக்குச்சுன்னு சொன்னா உங்களுக்கு உடல் ஒல்லியா போயிடும். ரொம்ப சாப்பாடு குறைய பல பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கும். உங்களால எந்த மெடிசின் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேட்காது. அப்படி ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற மெடிசன் இந்த வாயு வழியா இங்க ஜீரண குழாயில் ஜீரணிக்கும் போது இங்க அரிப்பு உருவெடுக்கும் போது இங்க அந்த மூத்திரப்பையிலிருந்து மூத்திரம் கண்டிப்பாக வெளியே வரும். இந்த மூத்திரம் அந்த அரிப்பு டைம்ல அந்த மூத்திரம் வரும். அந்த உப்பு பதிவு வரும்போது 1 மாசத்துக்குள்ளார டெய்லி மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா 1 மாசத்துக்குள்ள இந்த அரிப்பு இங்க குறைஞ்சிடும். இந்த ஆணூர் போட கொனையில அந்த அரிப்பு ஒரே மாசத்துல இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த 1 மாசம் கழிச்சு இந்த அரிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த நோயால உடம்ப தாக்க முடியாது. உடம்ப அந்த நீங்க என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் கேட்கறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கிருமி என்ன இங்க அரிக்கலன்னு சொன்னா கிருமி உரை இது வழியாவே வெளியே வந்துடும். அது ஒரு 100 நாளைக்கு மெடிசன் சாப்பிடுங்க. 100 நாளைக்கு கூட கிளியர் பண்ணிடலாம். அப்ப இந்த மெடிசன் சாப்பிட இந்த கிருமி ஆட்டோமேட்டிக் வெளியே வரும். வர உங்களுக்கு தனியா தெரியும். அந்த உறுப்புல என்னமோ வர்ற மாதிரி தெரியும் போது நீங்க என்ன பண்ணணும்னா சுடுதண்ணி வச்சு சோப் போட்டு கழுவிக்கலாம், கிளியர் பண்ணிடும். 100 நாளைக்குள்ள இந்த எய்ட்ஸ் நோய் தீர்வு பண்ண முடியுங்கிற இங்கிலீஷ் மெடிசன் கண்டுபிடிச்சிக்கிற 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பல பேர்த்தையும் போய் இதை அப்போ முறையிட்டு இருக்கிறேன். அப்ப அவங்க அது உண்மைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க என்னை அங்கீகரிக்க தயார் இல்லை. அவங்களுக்கு தரணும் அந்த ப்ராஜெக்ட், அவங்களுக்கு கொடுக்கணுமாமா. எனக்கு ஏதாவது சில்லற தரணும்னு சொன்னாங்க அன்னைக்கு. அது இப்ப நம்ம யாரும் பேசுறது இல்லை, அது வேண்டாம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இது ஒரு பொண்ணுறுப்பு. இந்த பொண்ணுறுப்பு நம்ம கொடுக்கிற மெடிசன் எல்லாம் அதே மாதிரி நார்மலா ஆம்பளைகள் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த கிருமி இந்த அவங்களோட எஜ்ஜு பகுதிகளில் இருந்துட்டே இருக்கு. நம்ம கொடுக்கிற மெடிசன் கிருமி உடம்புல இருந்து வெளியேற்றிடும். ஆனா இந்த எஜ்ஜு பகுதியில இந்த கிருமி இருக்கும். அது 1 வருஷம் காலம் எடுத்துதான் அதை கிளியர் பண்ண. அந்த எஜ்ஜு அப்படிப்பட்ட இருக்கு. அந்த எஜ்ஜுகள் கிருமி கோந்துறது நமக்கு தெரியாது. அந்த எஜ்ஜுகள் இருக்கும். அதாவது நம்ம இந்த கிருமி இங்க இருக்கும்போது நம்ம உடல் வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் அந்த கிருமி உடம்புல செலுத்தி போய் நம்மளையும் பாதிக்கும், அது அவங்களையும் பாதிக்கும். இந்த லேடிஸ்க்கு மாத்திரம் 1 வருஷம் எடுத்து தான் இந்த நோய் கிளியர் பண்ண முடியும். அந்த எஜ்ஜை நல்லா சோப் பண்ணி கிளியரா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு கழுவி சோப் போட்டு வாஷ் பண்ணி கிளியர் பண்ணோம்னா 1 வருஷத்துக்குள்ள குணமாக்கிடலாம். இதுதான் இந்த நான் கண்டுபிடிச்ச எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து. 15 வருஷம் கூட கண்டுபிடிச்சிட்டேன். இதனால இந்த வீடியோ பார்க்கிற அனைவரும் இந்த இந்தியா மெடிக்கல் போர்டும் இந்தியன் பிரதம மந்திரி அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் இதை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை ஜனங்களை உபயோகிக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தரணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.